ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தனா பேசுகிறேன். கிட்டத்தட்ட இந்த வண்டி ஆர்டர் எடுத்து ஒரு 8 மாதம் இருக்கும். 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஒரு ஆகஸ்ட் மாதம் அட்வான்ஸ் ஆனது. இது ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்கிற வரைக்கும், இது அப்படி பண்ணலாமா? இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா? இது ரியலாக வருமா? ஸ்டிக்கரிங் ஒர்க்லேருந்து ஒவ்வொரு ஒர்க்குமே பார்த்து பார்த்து இந்த வண்டி செஞ்சது. அது இல்லாத டைமும் எனக்கு சரியாக கிடைக்கல. கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டு இது வந்து டெய்லியும் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைம் வச்சு தான் இது செஞ்சுருக்கேன். இது ஆர்டர் கொடுத்தவரும் இதை பற்றி எதுவும் ஆர்டர் கொடுத்ததோடு சரி, எனக்கு எப்போ வேணாலும் கொடுங்க, ஆனால் நைட்டாக பண்ணி கொடுங்கன்னாரு. மெயினு ஒரு வண்டி ஆர்டர் கொடுத்தோம்னா வெயிட் பண்ணணும், அவசரப்படுத்தக்கூடாது. சார் என்னாச்சு ராவடி பண்ணிங்கன்னா ப்ரெஷரில் என்ன பண்ணுவோன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னு பார்த்துட்டு அவசர அவசரமாக வண்டியை முடிப்போம். இந்த வண்டிக்கு அவர் கொடுத்த ஃப்ரீடமு, டைமு, அதுதான் ரீசன் மெயின். இவ்வளோ நாள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். டைம் எடுத்ததுக்கான பலன் இந்த வண்டி எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது. ஏன்னா பெயிண்ட்டு வந்து ஒன்றும் அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காருக்கு அடிக்கிற பெயிண்ட்டு, ஆட்டோமேட்டிக் பெயிண்ட்டு. நார்மல் எனாமல் பெயிண்ட்டு, இந்த ஏஷியன் பெயிண்ட் 50 ரூபா பெயிண்ட் கிடையாது. எல்லாம் ரேட்டு ஜாஸ்தி. ஒரிஜினாலிட்டியாக வரும்னு நினச்சேன், அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டேன். அதேமாரி வண்டியும் எனக்கு நான் நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. இதை வந்து வைஃபை செட் பண்ணியிருக்கேன். வைஃபைனா லைட் செட்டிங் எல்லாமே வைஃபை தான். வைஃபை கண்ட்ரோல் இது. இது ரிமோட் கிடையாது, மூவிங் கிடையாது. இது வண்டி மூவ் ஆகும், தள்ளனா மூவ் ஆகும். ஆனால் வந்து மோட்டர்லாம் இது ஃபிட் பண்ணி மூவிங் கிடையாது. நார்மலாக அவர் வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்காக, அது ஆஃபீஸில் வைக்கிறதுக்காக கேட்டிருந்தார். என்னுடைய ஃபுல் வீடியோ ஃபுல் டீட்டெயிலு, அதேமாதிரி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ காஸ்ட்டு, எல்லாமே வந்து நான் ஃபுல் வீடியோ தனியாக போடுறேன். இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே இவர் வந்து வண்டி ஆர்டர் கொடுத்தவர் வந்து ஃபுல்லாக இது வந்து ஒரு அக்கர்லிக் பாக்ஸ் உள்ளார வச்சு ரெடி பண்ணி கொடுக்க சொன்னார். நான் கேட்டேன், இந்த மாதிரி பண்ணிங்க நல்லாயிருக்குண்ணே. சரி, அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தது வந்து இது கம்ப்ளீட் இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு அக்கர்லிக் பாக்ஸ் வந்து வச்சு ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் அக்கர்லிக் பாக்ஸில் ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்துருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயிலோடு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். எல்லா டீட்டெயிலும், என்னென்ன மெட்டீரியலு, எவ்வளோ காஸ்ட் எல்லாமே. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.